தானியேல் என்ற பெயர் சொல்லுக்கு ஆண்டவரே என் நீதி என பொருள். தானியேல் அடையாளங்களுக்கும் கனவுகளுக்கும் விளக்கமளித்து இறைவாக்கு உரைப்பவராகவும் அறியப்படுகிறார். தானியேலும் அவரது தோழர்களும் துன்ப நேரத்தில் இறைவனால் பாதுகாப்போடு வழிநடத்தப்பட்டார்கள். குறிப்பாக தீச்சுளையிலும் சிங்க குகையிலும். சவால் மிகுந்த இறைவாக்கு பணியை சாதுரியமாக செய்வதில் தானியேல் பாராட்டு பெறுகிறார். குறிப்பாக நீ வணங்கும் கடவுளே உண்மையான கடவுள் என்று பிறவினத்த அரசர்களும் புகழும் அளவுக்கு தானியேலின் செயல்பாடுகள் அமைந்திருந்தன. அநீதி கண்டு பொங்குவதில் அசாத்திய துணிவை தானியேலிடம் காணலாம். குறிப்பாக சூசன்னா காப்பாற்றப்படும் நிகழ்விலும். பேல் சிலையை சைரசு மன்னரும் தெய்வமாக கருதி வணங்கினார். அதை தானியேல் ஏன் வணங்குவதில்லை என்பதை அரசர் அறிந்தார். உணவுப் பொருள்களை உண்பதற்கு சிலைக்கு சக்தி இருப்பதால் தானே அது சாத்தியமாகிறது என நம்பினார். பேல் அவற்றை உண்ணவில்லை. பேலின் பெயரால் அர்ச்சகர்கள் உண்டதை தானியேல் என்பித்தார். தானியேல் பாராட்டப்பட்டார். ஏமாற்றிய அர்ச்சகர் அழிக்கப்பட்டனர். தானியேல் உண்மை கடவுளை நம்பினார். அரசரிடம் சொன்னார். பேல் தெய்வ சிலை நிலைப்பாட்டில் மன்னர் சைரசு உண்மையை உணர்ந்தார். இறைவாக்கினர்கள் பல சமயங்களில் தங்களை உண்மை கடவுளின் ஊழியர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. தானியேல் அதை சிறப்பாக செய்தார். தம்மால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களின் செயல்பாடுகளில் கடவுள் உடனிருக்கிறார். சிங்ககுகை நிகழ்விலும் தீச்சுளையில் நண்பர்களுடன் போடப்பட்ட போதும் பேல் தெய்வ அர்ச்சகர்கள் நிலைப்பாட்டிலும் சூசன்னாவுக்கு நீதி வழங்கியதிலும் தானியேல் இதை நன்கு உணர்ந்தார். நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை. கடவுள் பெயரால் ஏமாற்றுவோர் எல்லா காலங்களிலும் இருந்துள்ளனர். அவர்களது சூழ்ச்சிகளை வெல்லும் ஆற்றலையும் கடவுள் சிலருக்கு வழங்கியுள்ளார். கடவுள் காரியங்களில் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ்வதே சிறந்தது.